நீ கேட்காததை உனக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர். ஏசா கேட்கவே இல்லை. வேட்டையாடதை கொண்டு வா, என் இருதயம் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். என்ன ஆசீர்வதிப்பாருன்னு தெரியல. அவர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, ஆசீர்வாதங்களே துளைந்து போற அளவுக்கு, அடுத்ததாக வந்தவனுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தகப்பன். ரெபேக்காலு கூட வேற யாருமே இல்ல. ரெபேக்கால் மாத்திரமே அந்த சந்ததியை சுமக்கிறவளாக மாறுகிறாள்னா, அவ அன்னைக்கு சுமந்த அந்த குடங்கள் ஒன்று ஒன்றாக ஆண்டவர் கணக்கு எடுத்து அந்த சந்ததிகளை அவ யாருக்கு பாட்டியாகிறான்னா, அதே அண்ணனுக்கு பிறந்த பிள்ளைகளும் இவளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் அவன் தாத்தாவாரான், பாட்டியாரான். 12 பிள்ளைங்க பிறகுது. லாபானுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை ரெபேக்காலை தவிர. ஏன் இந்த லாபானுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தாரு? ஏன்னா அவன் ஒன்னே ஒன்று அவளை நினைச்சு ஆசீர்வதிச்சான். என்ன சொன்னா, என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயா. ஆண்டவர் யோசிச்சார், அது ஏன் வேலையாச்சு. நகையை கொடுக்கறது உன் வேலையா இருக்கலாம், பொருளை கொடுக்கறது உனக்கு வேலையா இருக்கலாம். ஆனா எவன் ஒருத்தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறானோ அவனை கர்த்தர் கோடா கோடியாக பெருக வைப்பார்.